ஒரு ஊரில் இருக்கிற கிராமத்தில் மக்கள் எல்லாரும் எந்த வேலை வெட்டிக்கும் போகாமல் 3 வேளையும் அறுசுவை உணவாக சாப்பிட்டு வசதியாக வாழ்கிறாங்க. அப்போ தான் ஒரு குடும்பம் தொழிலில் பெரும் நஷ்டம் ஆயிடுச்சுன்னு மன கஷ்டத்தில் இந்த கிராமத்தில் தங்கி ரெஸ்ட் எடுத்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருப்பாங்க. இந்த ஊருக்கு வந்தவங்களுக்கு இந்த ஊர் மக்கள் ஏதோ பண்ணுறாங்கன்னு தெரியுது. வேலைக்கே போகாமல் வசதியாக வாழ்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படி தான் புதிராக இருக்குது கணவன் மனைவியாக வந்த இந்த மனைவிக்கு. இந்த மனைவி இந்த கிராமத்து மக்களை கவனிச்சல ஒரு வீடு தவறாமல் எல்லார் வீட்லேயும் ஆடு மாடு கோழி நாய் பன்றி இருக்கிறத கவனிக்கிறாங்க. தொழிலில் பெரும் நஷ்டம் அடைஞ்ச மனைவி. அப்போ தான் அந்த கிராமத்தில் ஒரு குடும்பம் வீட்டில் ஆசையை வளர்த்த கோழியை காட்டுக்குள்ள இருக்கிற கல்லு மேலே வச்சு பழி கொடுக்குறாங்க. அப்படி பழி கொடுத்தா நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய பணம் வரும்னு, அதனால தான் இந்த கிராமத்து மக்கள் வேலை வெட்டி எதுக்கும் போகாமல் வசதியாக வாழ்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. தொழிலில் பெரும் நஷ்டம் அடைஞ்ச மனைவி. நாமளும் அப்படி பழி கொடுத்தா நம்ம பண கஷ்டம் திரும்புன்னு காட்டுக்குள்ள இருக்கிற கல்லு மேலே வச்சு காலையே சுற்றி ஆசையை வந்து நாயை வெட்டி பழி கொடுக்குறாங்க. 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 1 வாரம் ஆச்சு, பணம் எதுவும் வரவே இல்லை. அப்புறமா இந்த ஊர் மக்கள்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு என்னென்னா, எந்த உயிரை பழி கொடுக்குறோமோ அந்த ஜீவன் மேலே உண்மையான பாசம் இருந்து பழி கொடுத்தா தான் நிறைய பணம் வரும்னு தெரிஞ்சுக்கிட்ட மனைவிக்கு சட்டுன்னு கவனம் கணவன் பக்கம் திரும்புது. கணவன் மேலே தான் உசிரியை வச்சுருந்தாங்க தொழில் நஷ்டம் அடைஞ்ச மனைவி. அப்புறம் என்ன தொழிலதிபருக்கு கோவிந்தா கோவிந்தா.